வணக்கம். நான் கண்ணன் பஞ்சாங்காசிரியர் பேசுகிறேன். கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடு. அது கண்ட சனி அப்படின்னு பேர். 7ஆம் வீடுங்கிறது திருமணம், கணவர் மனைவி, தாம்பத்திய உறவுகள், உறவினர்கள், நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். பட் பெரிய பாதிப்புகள் இருக்காது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் அதிக உழைப்பு குறைந்த பலன் அப்படிங்கிற ஃபீல் தரக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு கடமையை சரிவர செய்கிறது தான் சேஃப். வேலை இடத்துல பொறுப்பு, வேலை சுமை அதிகரிக்கும். அடுத்தவங்க வேலையும் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம செய்கிற வேலை நோட்டீஸ் ஆகாமலும் போகலாம், அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காமலும் போகலாம். எல்லாத்தையும் நம்மளே செய்யணுமா அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம செய்கிற சின்ன தப்பு கூட பெருசாக பிரச்சனை ஆகி ப்ரெஷர் கொடுக்கும். அதனால் கவனமாக பொறுமையாக செய்கிறது முக்கியம். பிஸ்னஸில் ப்ராஃபிட் நிரந்தரமாக இருக்காது. கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் டிலே, அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். சின்ன லாபம், ஸ்டெடி ஃப்ளோ, அதுதான் இப்போதைக்கு சேஃப். ஷேர் மார்க்கெட்டில் லக் சப்போர்ட் இல்லை. அனாலிசிஸ் நல்லா இருந்தாலும் டைம் ஃபேவரபுளாக இருக்காது. அதனால் இப்போதைக்கு அதில் எல்லாம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. செலவு இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோலாக இருக்கும். ஆனால் கவனமாக இல்லைன்னா ஸ்லோவாக அதுவே ஓவர்லாட் ஆயிரும். தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை மாட்டிக்க வேண்டியிருக்கும். ஹெல்த்து, ஃபேமிலி இதுக்கான செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் லக்ஸுரி, அப்கிரேட் பண்ணுறது இதுக்கான செலவுகளை தவிர்த்துக்கிடணும். யாருக்காவது கடன் கைமாற்ற கொடுக்கறது, லோன் கேரண்டி பண்ணுறதெல்லாம் இப்போதைக்கு நல்லதில்லை. க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஹெல்த் விஷயங்களில் சின்ன சின்ன இஷ்யூஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸ்டமக் பெயின், ஸ்கின் அலர்ஜி, ஹை ப்ரெஷர் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். ரொட்டீன் செக்கப் அவாய்ட் பண்ணாதீங்க. கணவன் மனைவி உறவில் கேப் பெருசாக போகும். பேசாமல் விட்டால் பிரச்சனைகள் பெருசாக போகும். காமாக பேசுறது ரிலேஷன்ஷிப்புக்கு சேஃபாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போதைக்கு டிலே ஆகும். அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. கரெக்ட் டைமில் கரெக்டான விஷயம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹோப்பை கைவிடாதீங்க. மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அப்பாவுடைய உடல்நிலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் அவருக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் ரொட்டீனாக எடுத்துக்கோங்க. தேவையான மருந்து மாத்திரைகள் எல்லாம் காலத்துக்கு வாங்கி கொடுங்க. அம்மாவோட ஹெல்த்லையும் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரம் பெரிய இஷ்யூ எதுவும் இருக்காது. முக்கியமான விஷயங்களில் அவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்தில் எக்ஸ்ட்ரா மானிட்டரிங் தேவைப்படும். அதே நேரம் அவங்களோட ஹேபிட், ஆக்டிவிட்டீஸ் இதில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிப்புலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களை ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸு, அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள். லவ்வர்ஸ், உங்களோட லவ் லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சிம்பிளாக அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கங்க. உடன் பிறந்தவர்களிருந்து நல்ல உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் எதிர்பார்க்காத உதவிகளெல்லாம் தேவையான நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் சூட் ஆகாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை, உங்களால் முடிஞ்சதை நீங்களே தனியாக செய்கிறது தான் நல்லது. வேலை இடத்துல ஷார்ப்பான பொருள்கள், டூல்ஸு, கிச்சன் ஒர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன விபத்துக்கள், காயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேப்பர் ஒர்க்கு, விசா அப்ரூவல் இதில் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. டிலே ஆனாலும் பரவாயில்ல, அமைதியாக லேட்டாக நல்ல விதமாக போய் சேர முடியும். ட்ராவல், டூர் இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை சம்பந்தமாகவும் குடும்பம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அதே நேரம் தேவையான ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள்.
வீடு, சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குறைவு. அதனால் இருக்கிற விஷயங்களில் மெயின்டெனன்ஸு, ரிப்பேர் அதுகளை செய்கிறதுக்கான செலவுகள் வரும். அந்த மாதிரி செலவுகளை இப்போதைக்கு செய்யலாம். அதே போல் வாகனங்கள் வாங்குறதுக்கும் புதிய வாகனங்களுக்கான வாய்ப்புகள் குறைவு. இருக்கிற வாகனத்தை ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது அதுகள் நல்லது. கோல்டு பர்ச்சேஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. கையில் இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி தங்க நகைகளை வாங்கி வைக்கிறது சேஃப். உங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லேட் ஸ்லீப், நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணால் லைஃப் ஸ்மூத்தாக போகும். ரேஸ், லாட்ரி இதில் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இல்லை. பரிசுகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. அதனால் தேவையில்லாமல் அதில் வீண் விரைய செலவு பண்ணாத வேண்டாம். அதனால் அதில் தேவையில்லாமல் செலவு செய்ய வேண்டாம். முடிவாக இந்த சனி பயிற்சி கன்னி ராசிக்காரங்களுக்கு டிசிப்ளின் டெஸ்ட். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், ஹேபிட் நல்லா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனி பயிற்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பயிற்சினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகு கேதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீனராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்குது. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க.
அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7.5 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள் நடக்கிற தசாபதி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் பிடிஎஃப் ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், என்ஆர்ஐ நியூஸ் லெட்டர் அதில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தோம், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 875454 2217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம், ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.